Is collar on the neck indication for cesarean section? அதாவது தொப்புள் கொடி கழுத்துல குழந்தைக்கு சுத்தி இருக்கும் பொழுது சிசேரியன் தான் பண்ணணுமா, நார்மல் டெலிவரி ஆகாதா? இது ரொம்ப காமனான கொஸ்டின். ஸோ நம்ம 7th month 8th monthல க்ரோத் ஸ்கேன் பண்ணிட்டு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்டோட ஒரு பதட்டமா வருவாங்க. காலர் on the neck தொப்புள் கொடி கழுத்துல சுத்தி இருக்கு, ஐயோ மேடம் இப்படியா தொப்புள் கொடி கழுத்துல சுத்தி இருக்கு, அப்ப எங்களுக்கு நார்மல் ஆகாதா? இது நிறைய பேருக்கு இருக்கிற காமனஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பா கிடையாது. தொப்புள் கொடி கழுத்தை சுத்தி இருந்தா கூட நார்மல் டெலிவரிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது தொப்புள் கொடி நிறைய பேருக்கு ஒரு டைம் சுத்தி இருக்கு, ஈவன் 2 டைம் சுத்தி இருக்கு, 3 டைம் சுத்தி இருக்கு. we have seen many babies 3 டைம் தொப்புள் கொடி கழுத்துல சுத்தி இருந்தாலும் நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ பட் எப்ப நம்ம காஷனா இருக்கும்னா நார்மல் டெலிவரிக்கு, அதாவது உங்க லேபர் பெயின்ல இருக்கும் பொழுது, ஸோ பேபியோட வெயிட் எஸ்பெஷலி டியூரிங் கன்ட்ராக்ஷன்ஸ் டைம்ல பேபியோட ஹார்ட் ரேட் வந்து குறைய ஆரம்பிக்குது, ஹார்ட் ரேட்ல ஏதாவது டிப் இருக்கு அப்படிங்கும் போது நாங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவோம். ஸோ அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ஹெட் கிரவுனிங் ஸ்டேஜ்ல பேபியோட ஹார்ட் பீட் இட்ஸ் நார்மல், பட் அதுக்கு முன்னாடி ஹெட் இன்னும் ஹையாவே இருக்கு. ஸோ அந்த டைம்லயே ஒவ்வொரு டைம் பெயின் அப்பி பேபியோட ஹார்ட் பீட் குறையுதுன்னா மேபி அப்ப நாங்க சொல்லுவோம் இட்ஸ் இண்டிகேஷன் ஃபார் சிசேரியன் செக்ஷன். ஸோ பேபி கார்டு டைட்டா சுத்தி இருக்கு, பேபியோட தொப்புள் கொடியோட லென்த் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ஹார்ட் பீட் டிப் ஆகும். அப்ப we can go for சிசேரியன் செக்ஷன். பட் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தையோட கழுத்துல அது மாலை மாதிரி தான் போட்டிருக்கும், லைக் ஃபுல் டைட்டா சுத்தாம மாலை மாதிரி போட்டிருக்கும். அப்ப பேபியோக்கு எந்த ஹார்ட் பீட் டிப் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ ஈஸியா நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால கார்டர் on the neck அப்படின்னு ஸ்கேன்ல பார்த்தோன்னே யாரும் பதட்டப்பட வேணாம். அதனால நார்மல் ஆகாது அப்படின்னும் கிடையாது. தேங்க்யூ.